எழு. இந்தா பிரிண்ட் போட்டு எடுத்துட்டு வா. பேச்செல்லாம் புத்திசாலித்தனமா தான் பேசுற. ஆனா கார்ட்டூனுக்கு போய் குழந்தை மாதிரி இப்படி சிரிக்கிற? சிரிச்சா என்ன? குழந்தைங்க தான் கார்ட்டூன் பார்க்கணுமா? இன்ஃபேக்ட் டாம் அண்ட் ஜெர்ரியை டிசைன் பண்ணப்ப வால்ட் டிஸ்னிக்கு வயசு 45. ஐயய்யா, கரையாயிடும் போல இருக்கு. கருத்து ஓவரா கருத்து சொன்னா இப்படிதான். கட் அடிச்சு. ஆமா, ஏன் எடுக்காதன்னு சொன்ன? இல்ல, அண்ணனா இருக்கும், அதான் போன் எடுக்காதன்னு சொன்னேன். திரு ப்ளீஸ், திரு குடுத்துரு. உள்ள என்ன வச்சிருக்கேன்னு சொல்லு. ஒண்ணும் இல்ல திரு. முடியாது. விலகு. வேண்டாம் திரு ப்ளீஸ். நான் தான் ஒண்ணும் இல்லன்னு சொல்றேன். அது என்ன, எந்த பொண்ணு பேக்க பார்க்க மாட்டேங்க? உள்ள அப்படி என்னதான் வச்சிருக்கீங்க? அத பத்தி உனக்கு என்ன? ஏய் சத்யா, ஓடாத. பேக்க குடுத்துரு. ஏய் ஓடாத, பேக்க குடுத்துரு. சத்யா குடு சொல்றல. ஏய் ஓடாத. ஏய் போ. அப்படி என்னதான் வச்சிருக்க? கேலி பண்ண கூடாது. எதுக்கு இப்படி போட்டோல மாலை வரைஞ்சு வச்சிருக்க? அதான் ஊரெல்லாம் கூட்டி மாலை மாத்திக்க போறமே. அந்த போட்டோவை பெருசா வீட்டுல மாட்டிக்கிறது அது கல்யாணத்துக்கு அப்புறம். அதுக்கு முன்னாடி இந்த போட்டோவை பார்த்து தினம் தினம் மனசுக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிக்கிறது ஒரு சந்தோஷம் தானே. கல்யாணம் மட்டும்தான் மனசுக்குள்ள பண்ணி பாப்பியா? சீ. ஏப்பா, வெளியிலாம் கிலோ 4000 ரூபா, உனக்கு மாத்திரம் 4 ரூபாயா? நம்ம கிட்ட எடா கரெக்டா இருக்கும்ல. அவர் கிடக்குறார் விடுப்பா. உனக்கு ஈஸியா இருக்கட்டும்னு 5-5 கிலோவா கட்டி வச்சிருக்கேன். ஏமா இதுல 200-300 கூடுதலா இருக்கும் போல தெரியுதம்மா. பரவாயில்ல, கொசுரா வச்சுக்க. மகராசிமா நீ இப்படி வீட்டுக்கு 200-300 கொசுரா கிடைச்சா என் பழைய சைக்கிளை வித்துட்டு ஒரு டிவி ஸ்பீட் வாங்கிடுவோமா. வாங்க வாங்க. இந்த இலை இழுக்குது. ஏமா இதுல ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால என்னப்பா, சும்மா வச்சுக்க. கொசுறு வாங்குறது கூட ஒரு அளவு இருக்கலாமா? உங்களுக்கு என்ன பேப்பர் ஓசியாவா கிடைக்குது? நீங்களும் காசு கொடுத்து தானமா வாங்குறீங்க. அது மட்டும் இல்ல, நாளை பின்ன நான் வரணும் போகணும், நீங்களும் பேப்பர் போடணும், எதுலையும் கரெக்டா இருக்கணும்லம்மா. அதுதான் எல்லாத்துக்கும் நல்லது. ஆஹா, எப்படா சிக்குவோம்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க போல தெரியுது. நல்ல வேலை. என்னம்மா சைலண்ட் ஆயிட்டா? நான் பேப்பர் வாங்குறதே பொட்டலம் போடுறதுக்கு தான். இதுல பக்கத்தை தவிர எல்லா பக்கமும் ஓட்ட வாட்டியா இருக்கு. இதுக்கு தான் கொசுரா வச்சுக்கோன்னு சொன்னியா? மொத்த கட்டிலையும் கொசுறு கூட எனக்கு மிஞ்சாதுமா. சே கருமண்டா, நான் ஏதோ பழைய சைக்கிள்ல கௌரவமா புழப்பு நடத்திக்கிட்டு இருக்கேன். நீ குப்பத்தட்டியா பேப்பர் பொறுக்க விட்டுருவளுக்கு. இதுல அவளுக்கு கிலோவுக்கு 4.5 ஓவா வர வேணுமா? 4.5 ஓவா நல்ல பொழப்புடா இது. பழைய பேப்பர் வாங்குறது, ஓட்டை இல்லாத பழைய பேப்பர் வாங்குறது. நீங்க பண்ற வேலைனாலதான் அந்த பழைய பேப்பர்காரன் கூட எனக்கு கேவலமா திட்டிட்டு போயிட்டான். இப்படியா வெட்டி வெட்டி வைக்கிறது? அம்மா, என் சுயமரியாதை சுடரு. முத பக்கத்துல தலைப்பு செய்தியை தான் ஊர்ல எல்லாரும் படிச்சிடறாங்களே. 3ஆம் பக்க செய்தியை தான் யாரும் படிக்கிறது இல்லை. அதெல்லாம் படிச்சுட்டு தான் புது செய்தியாக்கி உன் புருஷன் மேடையில் பேசுகிறேன். அதுக்கு தான் காசு கொடுக்குறாங்க, கை தட்டுறாங்க. இதெல்லாம் நம்ம தொழில் ரகசியம்மா. 3ஆம் பக்க செய்தியை தான் யாரும் படிக்கிறது இல்லை. 3ஆம் பக்க செய்தியை தான் யாரும் படிக்கிறது இல்லை. சந்தியா கடத்தப்படுறதுக்கு முன்னாடி 15 நாள் பேப்பர்ல எல்லா பக்கத்தையும் ஒண்ணு விடாம பாருங்க.
என்ன திருப்பதி? 23ஆம் தேதி ஜெயில் சூப்பரிண்டென்ட் ராஜனை டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க. காரணம் என்னோட ஜெயில் கட்டுரை. ஜெயில் கட்டுரையால பாதிக்கப்பட்டது அமைச்சர் துரைப்பாண்டியன் ஆங்கிள் மட்டும்தான் நம்ம யோசிச்சோம். ஆனா நேரடியா பாதிக்கப்பட்டது ஜெயில் சூப்பரிண்டென்ட். 23ஆம் தேதி ஜேஎஸ்பி ராஜனோட வேலை பேருக்கு ஒரு வாரம் கழிச்சு 1ஆம் தேதி சந்தியா கடத்தப்பட்டிருக்கா. சோ சந்தியாவை கடத்தினது ஜெயில் சூப்பரிண்டென்ட் ராஜன் தான். ஜேஎஸ்பி தான் செஞ்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆமாயா, அமைச்சர்லேருந்து சிங்கப்பெருமாள் வரைக்கும் பாதிக்கப்பட்ட எல்லாரும் மறுப்பு எழுதினாங்க, கேஸ் போட்டாங்க, மிரட்டி கூட பார்த்தாங்க. ஆனால் இந்த ஜெயில் சூப்பரண்ட் மட்டும்தான் எதிர்ப்பே காட்டல. இப்போ அந்த ஆள் எங்கே இருக்கா, என்ன பண்ணான்னு விசாரிப்போம். ஓகே ஒரு நிமிஷம். சந்தியா கிட்ட ஃபோன் வந்தப்போ நம்பர் வச்சு எக்மோனை கண்டுபிடிச்சு நாங்க போனேன். நீ வந்த இடம் சரிதான், ஆனா சந்தியா இங்க இல்லைன்னு சொல்லி 4 இடத்துக்கு அலைய விட்டான். எனக்கு என்னமோ நான் முதல்ல போன அந்த எக்மோர் இடத்துக்கு இப்ப போனா எல்லா விஷயம் தெரிஞ்சுட்டு சொல்றா. ஜெயில் சூப்பரண்டும் அமீரும் சேர்ந்துதான் கடத்தினாங்க. இங்க மறைச்சு வைக்க இடம் கேட்டாங்க, வேற எதுவும் தெரியாது. உன்னை கண்டுபிடிக்கவே முடியாது. இந்த ஜெயில் சூப்பரிண்டென்டென்ட் ராஜன் தான் கடத்தினான்னு கண்டுபிடிக்க முடியாது. உன்னை தேடி தெரு தெருவா அலையலாம் பாருங்க. அந்த ரிப்போர்ட்டர் பெரிய புடுங்கி ரிப்போர்ட்டர் ஜெயில வந்து 15 நாள் இருந்துட்டு இது சரியில்லை அது சரியில்லைன்னு பத்திரிகையில எழுதி என்னாச்சு ஏன் வேலை போச்சு? வேலைன்னா சாதாரண வேலை இல்ல, போலீஸ் வேலை. எல்லாரும் போலீஸ்னா டிராபிக் போலீஸ், கிரைம் போலீஸ் நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஆனா ஜெயில் போலீஸ், சூப்பரிண்டெண்டன்ட் ஆஃப் சென்ட்ரல் ஜெயில். சம்பளத்தை விட சௌரியம் அதிகம். சம்பளம் 1000 தான் வரும், ஆனா லஞ்சம் லட்சத்துல வரும். தமிழ்நாட்டுல மொத்தம் 9 ஜெயில் தான். நாங்க 9 பேர் தான் சூப்பரிண்டெண்டன்ட். ராஜா வேலடி, கோட்டைக்கே ராஜா. 4 சவத்துக்குள்ள என்ன நடந்தாலும் வெளியே யாருக்கும் தெரியாது. ஆனா இப்ப 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 தெரிஞ்சிருச்சு. காரணம் உன் ஆள் திருப்பதி சாமி. தெரியாம தான் கேக்குறேன். பத்திரிகைன்னா 4 ஜோக் போட்டோமா, ஒரு கார்ட்டூன் போட்டோமா, 2 கவர்ச்சி படம் போட்டோமான்னு இல்லாம ஊர்ல நடக்கிற தப்பை எல்லாம் சரி பண்றதுக்கு இவனுங்க யாருடி? சமூக சீர்திருத்தமா? டாக்டர் வேலையை பார்க்கறான், போலீஸ் வேலையை பார்க்கறான், அரசியல் வேலையை பார்க்கறான். ஆனா பத்திரிகைக்காரன் மட்டும் ஏண்டி எல்லார் வேலையும் பார்க்கறான்? இப்ப பாரு, வேற எந்த வேலையை பார்க்க முடியாம உன்னை தேடுறதே வேலையா இருக்கா. ஆனா கண்டிப்பா நீ அவனுக்கு கிடைக்க மாட்டேன். ஏய், சார் சொல்றத கேளு. உலகம் பூரா சுத்தி பார்க்கலாம், எங்களுக்கும் நிறைய பணம் கிடைக்கும். என்ன சார், முதல்ல துபாய் பார்க்க ஏற்பாடு பண்றேன். யாருங்க? ஜேஎஸ்பி ராஜன் சாரா? அவருக்கு வேலை போயிடுச்சுங்களாமே. 10-15 நாளைக்கு முன்னாடி தான் வீட்டை காலி பண்ணிட்டு போனாரு. அவரோட ஃபேமிலில யாராவது இருக்காங்களா? இல்லங்க, அவர் தனியா தான் இருந்தாரு. அவர் கூட யாரும் இல்ல. என்னமாடா, யார தெரிய வந்திருக்காங்க? அந்த ராஜன் சாரை பார்க்கணுமா? அவர் காலி பண்ணிட்டு போனதுல இருந்து எந்த தகவலும் இல்ல. அவர் எங்க போனாரோ என்ன ஆனாரோ யாருக்கு தெரியும். என்ன பண்ணலாம்? அதான் ஆள் யாருன்னு தெரிஞ்சிருச்சு. பேசாம போலீஸ்ட்ட போயிடலாமே. ரவுடி தப்பு பண்ணிருந்தா போலீஸ்ட்ட போலாம். போலீஸே தப்பு பண்ணிருக்காங்க. சந்தியா எங்க இருக்கா, எப்படி இருக்கான்னு தெரியல. அந்த சூப்பரண்ட்டை தேடி கண்டுபிடிச்சா சந்தியா கிடைப்பா. இல்ல திருப்பதி, சூப்பரண்ட்டை தேடக்கூடாது. தேடினாலும் அவன் கிடைக்க மாட்டான். போலீஸ்காரன் எப்பவுமே தப்ப சரியா செய்வான். முதல்ல அவன் கூட இருந்து பொண்ணை கடத்தினானே அமீர், அவனை கண்டுபிடிக்கணும். அமீரை கண்டுபிடிச்சிட்டா சூப்பரண்டென்ட் கிடைப்பான். சிட்டியில் நடக்கிற எல்லா பொம்பளை விஷயத்துக்கும் அமீர் தான் காரணம். அவனுக்கு தெரியாமல் எதுவுமே நடக்காது. பொதுவாக பொண்ணுங்களை கடத்தி விற்கிறது தான் அவனுக்கு தொழிலே. புதுப்பேட்டை ஆசிப்கிட்டையும் வண்ணாரப்பேட்டை சோமுக்கிட்டையும் தான் எப்பவுமே வண்டி எடுப்பான். அவனுக்கு பிடிச்சி 2 இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக உண்மை வெளியில் வந்துடும். சேகர், நீ என் கூட 10 வருஷம் இருந்ததோ பல தடவை ஜெயிலுக்கு போனதோ முக்கியம் இல்லை. அதெல்லாம் அடிதடி வெட்டு கொலை.
ஆனா இது அப்படி இல்லை. பொண்ணு சம்மந்தப்பட்ட விஷயம், பார்த்து டீல் பண்ணும். நான் யாருன்னே தெரியாத போய் ஜெயிலில் என்னை காப்பாற்றிருக்காரு. அந்த பொண்ணு கிடைக்கிற வரைக்கும் கூடவே இருப்பீங்க. ஜெயிப்போம், நம்புங்க தம்பி, கண்டிப்பா ஜெயிப்போம்.